ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம மூங் தால் பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது பாசிப்பருப்பு வச்சு ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக இந்த பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். பாசிப்பருப்பு பாயசம் செய்யறதுக்கு 3/4 கப் பாசிப்பருப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை தண்ணியில் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் கொஞ்சமாக வெல்லம் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, சுக்கு பொடி, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், ஒரு கிளாஸ் பால், அப்புறம் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். 2 சில் தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பாயசம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாசிப்பருப்பு பாயசம் செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பெல்லாம் வெந்துட்டு இருக்க டைமில் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், அப்புறம் பாதாமை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிஸ்மிஸ் நல்லா உப்பி இந்த மாதிரி ஆகும்போது இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். பருப்பை கரெக்டாக 2 விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா குழன்னு ஆயிரும். கரெக்டாக 2 விசிலில் இப்போ நான் என்னோட பருப்பை பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துடலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்றாப்புல இதில் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1/2 கப் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா பாக்கி இருக்கிற வெல்லத்தையும் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விடுங்க. இதுக்கப்புறம் இதில் 1/2 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும். பாலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பாலை இதில் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை இதில் சேர்த்துருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு பிஞ்ச் சுக்கு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பாசிப்பருப்பு பாயாசம் தயாராகிருச்சு. இந்த பாயாசம் ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ரைஸ் பாயசம் அண்ட் ரவை பாயசம் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.